கடவுள். அந்த கடவுளை நீங்கள் உயிரில் வச்சு நீங்கள் வணங்கினாதான் நம்மளுக்கு சுத்த சன்மார்க்கத்தினுடைய உண்மை வெளிப்படும். சுத்த சன்மார்க்கம் என்பது அகநிலை பொருள். அந்த அகநிலை பொருள் என்பது ஆன்மாவில் இருக்கிற அற்பஞ்சோதி ஆண்டவர் ஒருவர் தான் சத்திய கடவுள், உண்மை கடவுள். அப்பேற்பட்ட கடவுளை வணங்குறது தான் பெருமானார் இந்த புருவ மத்தியில் நாட்டம் செலுத்து உள்ளே இருக்கிற கடவுளை நீ பார்க்கலாம்ன்றாரு. இந்த பயிற்சியெல்லாம் பண்ணாமல் வெறுமனே நாம் இருந்தால் சுத்த சன்மார்க்கம் விளக்கமே பெறாது. ஆகவே கடவுள் ஒன்றுன்னு உணர்றவங்களுக்கு தான் சுத்த சன்மார்க்கம் கை கொடுக்கும். அந்த ஒரு கடவுளையும் நீங்கள் வெளியில் வச்சு வணங்குற வரையும் புரோஜனப்படாது. அந்த ஒரு கடவுளையும் நீங்கள் அகநிலையில் வச்சு தான் வணங்கணும். அந்த அகநிலையில் இருக்கிற கடவுள் உங்களுக்கு எடுத்தோன்னே காரியப்பட மாட்டார். நாம் தான் விண்ணப்பம் வைக்கணும், அதை புருவ மத்தியில் நாட்டம் செலுத்தணும், தியானம் பண்ணணும். இந்த தியானமும் தவமும் கை கூடணும்னாக்கா ஜீவகாரணியம் என்கின்ற அந்த செயலை புறத்தில் நீங்கள் அவசியம் செஞ்சே ஆகணும்.